யாதவ், முலாயம் சிங் யாதவ், சரத் யாதவ், அகிலேஷ் யாதவ் பல முறை பாராளுமன்றத்தில் கேட்டும் மத்திய அரசு கபடம் நாடகம் ஆடுகிறது. பட என்ன எழுந்திட்டு யாதவர் குளம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. பட என்ன எழுந்திட்டு யாதவர் குளம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. யாதவர் குலத்தின் பெருமை இது. ஆகிர் நாட்டுக்கு பெருமை, யாதவர் நாட்டுக்கு பெருமை. ஆகிர் ரெஜிமெண்ட் நமது உரிமை. தேசம் காப்போ என்றும் தேசம் காப்போ. ஆகிர் நாட்டுக்கு பெருமை, யாதவர் நாட்டுக்கு பெருமை. ஆகிர் ரெஜிமெண்ட் நமது உரிமை. தேசம் காப்போ என்றும் தேசம் காப்போ. பட என்ன எடுத்துட்டு யாதவர் குளம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. யாதவர் குலத்தின் பெருமை இது. இல்லாத ராணுவம் இல்லை. யாதவரால் ராணுவம் பெற்றது பெருமை. ஆகிரால் ராணுவம் பெற்றது பெருமை. வென்றிடுவோம் ஆகிர் ரெஜிமெண்ட் உரிமை. எங்கள் உரிமை. பட என்ன எழுந்திட்டு யாதவர் குளம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. யாதவர் குலத்தின் பெருமை இது. இனிவரும் காலத்தில் வெற்றி என்பது நம்மிடத்தில் உண்டு. ஆகிர் ரெஜிமெண்ட் உரிமையை பெறுவது நம்பிக்கையும் உண்டு. வெல்க வெல்க பாரதம், வெல்க எங்கள் உரிமை. வெல்க வெல்க பாரதம், வெல்க எங்கள் உரிமை. ஆகிர் ரெஜிமெண்ட் யாதவர் குலமே கேட்டிடும் உரிமை என்போம். இது எங்கள் உரிமை என்போம். வெல்க வெல்க பாரதம், வெல்க எங்கள் உரிமை. ஆகிர் ரெஜிமெண்ட் யாதவர் குலமே கேட்டிடும் உரிமை என்போம். இது எங்கள் உரிமை என்போம். இது எங்கள் உரிமை என்போம். இது எங்கள் உரிமை என்போம். பட என்ன எழுந்திட்டு யாதவர் குளம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. பட என்ன எழுந்திட்டு யாதவர் குளம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. யாதவர் குலத்தின் பெருமை இது. ஆகிர் நாட்டுக்கு பெருமை, யாதவர் நாட்டுக்கு பெருமை. ஆகிர் ரெஜிமெண்ட் நமது உரிமை. தேசம் காப்போ என்றும் தேசம் காப்போ. ஆகிர் நாட்டுக்கு பெருமை, யாதவர் நாட்டுக்கு பெருமை. ஆகிர் ரெஜிமெண்ட் நமது உரிமை. தேசம் காப்போ என்றும் தேசம் காப்போ. பட என்ன எழுந்திட்டு யாதவர் குளம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. யாதவர் குலத்தின் பெருமை இது.
படையென எழுந்திட்டு யாதவர் குலம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. படையென எழுந்திட்டு யாதவர் குலம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. யாதவர் குலத்தின் பெருமை இது. ஆகிர் நாட்டுக்கு பெருமை, யாதவர் நாட்டுக்கு பெருமை. ஆகிர் ரெஜிமெண்ட் நமது உரிமை. தேசம் காப்போ என்றும் தேசம் காப்போ. ஆகிர் நாட்டுக்கு பெருமை, யாதவர் நாட்டுக்கு பெருமை. ஆகிர் ரெஜிமெண்ட் நமது உரிமை. தேசம் காப்போ என்றும் தேசம் காப்போ. படையென எழுந்திட்டு யாதவர் குலம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. யாதவர் குலத்தின் பெருமை இது. ராணுவம் இல்லை, ஆகிர் இல்லாத ராணுவம் இல்லை. யாதவரால் ராணுவம் பெற்றது பெருமை. ஆகிரால் ராணுவம் பெற்றது பெருமை. வென்றிடுவோம் ஆகிர் ரெஜிமெண்ட் உரிமை. எங்கள் உரிமை. படையென எழுந்திட்டு யாதவர் குலம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. யாதவர் குலத்தின் பெருமை இது. இனிவரும் காலத்தில் வெற்றி என்பது நம்மிடத்தில் உண்டு. ஆகிர் ரெஜிமெண்ட் உரிமையை பெறுவது நம்பிக்கையும் உண்டு. வெல்க வெல்க பாரதம், வெல்க எங்கள் உரிமை. வெல்க வெல்க பாரதம், வெல்க எங்கள் உரிமை. ஆகிர் ரெஜிமெண்ட் யாதவர் குலமே கேட்டிடும் உரிமை என்போம். இது எங்கள் உரிமை என்போம். வெல்க வெல்க பாரதம், வெல்க எங்கள் உரிமை. ஆகிர் ரெஜிமெண்ட் யாதவர் குலமே கேட்டிடும் உரிமை என்போம். இது எங்கள் உரிமை என்போம். இது எங்கள் உரிமை என்போம். இது எங்கள் உரிமை என்போம். நமது மாநில செயலாளர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்களும் மற்றும் ஏனைய உறுப்பினர் யாதவ சார்ந்த அனது எனது உறவு சொந்தங்களும் நம்ம லெப்பூர் வருகின்றது சிறப்பித்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது லெப்பூர் கிராம மக்கள் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்று மற்றபடி எனது தலைவர் அவர்களை பேசுபடி அழைக்கின்றேன். என் உயிரினும் மேலான இந்த உறவுகளுக்கும் இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கும் உறவினர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தமிழ்நாடு யாதவ மகாசபையின் சார்பாகவும் அகில இந்திய யாதவ மகாசபையின் சார்பாகவும் உரித்தாக்குகிறோம். இந்த கலசம் வெறும் கலசம் அல்ல, நம்மளோட உரிமை மீட்பு. அது பற்றிய விளக்கத்தை நம்முடைய அகில இந்திய யாதவ மகாசபையின் தலைவர் அண்ணன் முருகன் யாதவ் அவர்கள் இப்ப உங்களுடைய அதை பற்றி விளக்கமா சொல்லுவார். தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை நல்லா காது கொடுத்து கேளுங்க. இது அவசியம். நமக்கு நமது உறவுக்கு நமது உறவினர்களுக்கு கண்டிப்பா இது தேவை. நம்மளோட சந்ததிகளுக்கு இது தேவை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேலையை எங்களுக்கு ஒரு சிறப்பானதாக ஆக்கி கொடுத்த லக்கூர் கிராம யாதவ நல சங்க உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் முதலில் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இந்த கலசங்கிறது எதை பத்தியும் 2 நிமிஷம் எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. எங்களுக்காக நீங்க கோலாட்டம்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் ஒண்ணு சொல்றோம், தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வேகமான ஒரு கோலாட்டத்தை நான் பார்க்கல. சங்கரன் கோயில்ல ஒரு கோலாட்டம் பண்ணாங்க, சின்ன பிள்ளைங்க பண்ணாங்க. சின்ன பிள்ளைங்க அவ்வளவு வேகமா பண்றது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இந்த மாதிரி நம்மளுடைய சுரவுகள் பண்ணது ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தது எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ஒன்று வந்து இந்த கலசம் வந்து எதனாலன்னா நம்ம அகிர் ரெஜிமெண்ட்னு ஒன்று கேட்குறோம். அகிர் ரெஜிமெண்ட்னா அகிர்ங்கிறது யாதவ் ரெஜிமெண்ட்ங்கிறது ஒரு பயங்கரமாக பயப்பட வார்த்தை இல்லை, ஒரு பிரிவு, அவ்வளோதான். ராணுவத்தில் நம்மளுக்குன்னு ஒரு பிரிவு இருக்குது, பிரிவு இருந்துச்சு. அந்த இருந்த பிரிவை வந்து நம்ம வந்து நிறைய போராடிக்கிட்டே இருந்தோம். நிறைய இன்னைக்கும் 18% ராணுவ வீரர்கள் வந்து நம்ம யாதவ்ஸ் ராணுவத்தில் இருக்காங்க. ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியல. அவ்வளோ பேர் 100 பேர் இருந்தாங்கன்னா 118 பேர் வந்து நம்ம யாதவ்ஸ் தான் ராணுவத்தில் இருக்காங்க. ஆனால் இதோட அதிகமாக முன்னாடி இருந்தாங்க. 1960 1970 எல்லாம் அதிகமாக இருந்தாங்க. அது அந்த வாய்ப்புகளெல்லாம் குறைஞ்சி இப்போ குறைஞ்சி போச்சு. ஏன்னா அந்த அகிர் ரெஜிமெண்ட்டை வந்து இவங்க எடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் வந்து எடுத்துச்சு. நம்மளுக்கு இருந்த உரிமையை வந்து இவங்க எடுத்துட்டாங்க. இதுக்கு ரொம்ப காலமாக நம்ம போராடிட்டே இருக்கோம். எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு. திருப்பி கொடுத்தோம்னா என்ன வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும்னா, ஒரு படைப்பிரிவுனா இப்போ எல்லாருக்கும் இருக்குது. அதாவது ஒரு சில ஜாட் கம்யூனிட்டின்னு இருக்காங்க நார்த் இந்தியாவில், அவங்களுக்கு இருக்குது. கூர்க்குன்னு ஒன்று இருக்குது கர்நாடகாவில், அவங்களுக்கு அந்த ரெஜிமெண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிக்கு எல்லாம் ரெஜிமெண்ட்ஸ் இருக்குது. நம்மளோட யாதவ் ரெஜிமெண்ட்ஸ் இருந்ததை வந்து எடுத்துட்டாங்க. எடுத்ததுனால நம்மளுக்கு என்ன போச்சுன்னா ஒரு 5 லட்சம் வேலை வாய்ப்பு நம்மளுக்கு அடிபட்டு போயிருக்கு. இருக்கிறாங்க. நம்ம அப்போ வந்து நம்ம இந்தியா வந்து எப்போதான் சுதந்திரம் வாங்கி 15 வருஷம் தான் ஆச்சு. அந்த 15 வருஷத்துல நம்மளுடைய வெப்பன்ஸ் நம்ம இல்லை, அப்படி இல்லை. அப்போதான் ரோட் ஸ்கேனிங் தான் இந்தியா இருக்கும். ஆனால் சைனாக்காரங்க பெரிய வெப்பன்ஸ் பீரங்கி எல்லாம் இருக்கும். ஆனால் நம்மளால போய் செய்ய முடியும். அந்த மாதிரி யாதவர் இல்லாத ராணுவம் இல்லை, ஆகிர் இல்லாத ராணுவம் இல்லை. யாதவரால் ராணுவம் பெற்றது பெருமை, ஆகிரால் ராணுவம் பெற்றது பெருமை. வென்றிடுவோம் ஆகிர்